Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதையின் பேர் நச்சு பொய்கை. சின்ன கதை தான், நச்சு பொய்கை. பாண்டவர்களுடைய 12 வருஷ வனவாசம் முடியும் காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் என்று மறைந்து மருகி சீற்றமெல்லாம் வெடிக்கும் நேரம் வர காத்திருக்க அந்த கடைசி நாள்களில் இது நிகழ்ந்தது. காட்டில் வசித்து வந்த ஒரு ஏழை பிராமணனின் அரளிக்கட்டையின் மேல் ஒரு மான் உடலை உறைந்து விட்டு செல்லும்போது அதன் சிக்கலான கொம்பில் கட்டை மாட்டிக்கொண்டு விட்டது. மான் ஓடிப்போய்விட்டது. அரளிக்கட்டையால் தான் அந்த காலங்களில் நெருப்பு உண்டாக்க முடியும். நெருப்பு இல்லாமல் அக்னிஹோத்திரம் இல்லாமல் பிராமணன் இல்லை. அந்த நாட்களில் பிராமணர்களுக்கு ஒரு சின்ன மானை துரத்தி பிடிக்கவும் தெரியாது. எனவே அந்த பிராமணன் பக்கத்து குடிசையில் வசித்து வந்த பாண்டவர்களிடம் ஓடிப்போய் முறையிட்டான். வேறு வேலை அதிகம் இல்லாத பாண்டவர்கள் ஐவரும் அந்த மானை பிடிக்க ஓடினார்கள். அந்த மான் இவர்களுக்கு தண்ணி காட்டிவிட்டது. மேலும் சமீபத்தைய வனவாசத்தில் அதிகம் மான் துரத்தும் பயிற்சி இல்லாததால் அதை பிடிக்க மிகவும் சிரமப்பட்டார்கள். மான் ஏதோ மாயமான போதிலும் துள்ளி குதித்து அவர்களை காட்டில் வெகு தூரத்துக்கு அழைத்து கொண்டு போய் காணாமற் போய்விட்டது. இறைக்க ஓடினது தான் மிச்சம். 5 பேருக்கும் ஏக களைப்பு, ஒரே தாகம். ஒரு ஆலமரத்தடியில் உட்கார்ந்தார்கள். நாக்கு வறட்சி. நகுலன் நொந்து கொண்டான். அற்பம், ஒரு மானை கூட பிடிக்க முடியாது இந்த நிலைக்கு வந்தது என்ன ஒரு தாழ்ச்சி என்றான். இதை கேட்ட பீமன், திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்து துகில் உறுத்த போது நீசர்களை கொல்லாமல் பார்த்து கொண்டே நின்றோம், அதை விட தாழ்ச்சியா என்று மூச்சிறைப்புகளுக்கு இடையில் சொன்னான். அர்ஜுனன் அந்த தேரோட்டி மகன் சொன்ன சொற்களை கேட்டுக்கிட்டு சும்மா நின்றோம், அதை விடவா என்று வருத்தப்பட்டான். எல்லாரும் களைப்பினால் பொறுமை தைரியம் எல்லாம் இழந்திருப்பதை பார்த்த யுதிஷ்டன் பேச்சை மாற்றுவதற்கு நகுலனை பார்த்து, சும்மா பேசிக்கொண்டே இருக்காதீங்க, இப்போது நம் எல்லாருக்கும் தாகம், அந்த மரத்தின் மேல் ஏறி எங்கேயாவது ஜலம் தெரிகிறதா பார் என்று ஆணையிட்டான். நகுலன், ஏன் இவன் ஏறமாட்டானா, நான் தான் ஆகப்பட்டேனா என்று முணுத்து கொண்டே மரம் ஏறினான். பார்த்தான், சற்று தூரத்தில் சில கொக்குகளும் ஜலத்தை அடுத்து வளரும் செடிகளும் தென்பட்டன. ஆனால் பக்கத்தில் தான் ஜலம் இருக்குது என்றான் சற்று உற்சாகமாக. உடனே போய் ஜலம் எடுத்துக்கொண்டு வா. நகுலன் தன் தாக மிகுதியினால் அங்கே விரைவாக சென்றான். எதிர்பார்த்தபடி அங்கே ஒரு அழகான பொய்கை இருந்தது. தன் தாகத்தை தணித்து கொண்டு அம்பு துணியிலும் நீர் நிறைத்து கொள்ளலாம் என்று உத்தேசத்துடன் நகுலன் அந்த பொய்கையில் இறங்கினான். நிர்மலமான ஜலத்தின் கை வைத்ததும் நெல் என்று ஒரு அஸ்ரீரி போல கேட்டது. நகுலன் சுற்றுமுற்றும் நோக்கினான். சாகசம் செய்யாதே, இது என் வசமுள்ள குளம். மாத்ரிபுத்திரனே, நான் சில கேள்விகள் கேட்பேன், அதற்கு விடையளித்துவிட்டு தண்ணீரை குடி. அந்த குரல் ஆகாயத்தில் இருந்தால் மரங்கள் இருந்தால் எங்கிருந்து வருகிறது? நகுலன் திடுக்கிட்டான். இருந்தும் ஒரே தாகம், தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு பதில் சொல்லிக் கொள்ளலாம் என்று குறிந்து 2 கைகளிலும் அள்ளி குடித்தான். கரை ஏறினதும் மயக்கமாய் கீழே விழுந்தான். தர்மபுத்திரனுக்கு என்ன இது, போனவன் திரும்பி வரவில்லையே என்று கவலை உண்டாகி, சகாதேவா போய் பார்த்து வா என்று அனுப்பினான். சகாதேவன் சென்று சகோதரன் கீழே கிடப்பதை பார்த்து திடுக்கிட்டு திரும்பி செல்லும் முன் பொய்கையை பார்த்தான். அதன் தண்ணீரின் கவர்ச்சி, அதன் அதீத தாகம் பொறுக்காமல் ஒரு மிடறு தண்ணீர் குடித்துவிட்டு ஓடிப்போய் செய்தி சொல்லிவிடலாம் என்று பொய்கைக்கு அருகில் சென்றான். மறுபடியும் அஸ்ரீரி, சகாதேவா, இது என் பொய்கை, கேள்விக்கு விடை சொன்ன பிறகே தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்றது. சகாதேவன் அந்த எச்சரிக்கையை புறக்கணித்து நீர் எடுத்து குடிக்க அவனும் உடனே மயங்கி விழுந்தான். சகாதேவனும் திரும்பி வராததைக் கண்டு கவலையடைந்த யுதிஷ்டன், அர்ஜுனா, நீ போய் பார்த்து உடனே விவரம் அறித்து வா என்று அனுப்பினான். அர்ஜுனன் விரைந்து சென்று பொய்கை கரையில் தம்பிமார்கள் கிடப்பதை பார்த்தான். திடுக்கிட்டு பொய்கையை பார்த்தான். அதை அணுகினான். மறுபடி அஸ்ரீரி, அர்ஜுனா, இது என் பொய்கை, நான் கேட்கும் வினாக்களுக்கு முதலில் விடைதா, பிறகே பொய்கையில் நீர் அருந்தலாம், இல்லையேல் உன் தம்பிகளைப் போல் நீயும் வாழ்வாய் என்றது. அர்ஜுனன் சப்தம் அந்த திசைகளில் அம்பு எய்து பார்த்தான். அஸ்ரீரி சிரித்து, உன் பானங்களை வீணாக்காதே, கேள்விகளுக்கு பதில் சொல் என்றது. அர்ஜுனன் அந்த குரலுடன் போராட ஆயத்தமாவதற்கு முன் அவன் தாகம் அவனை ஆட்கொண்டது. பெரிய யுத்தத்தில் இறங்கும் முன் கொஞ்சம் தாகத்தை சீர்த்து கொள்ளலாம் என்று நீரில் இறங்கி தண்ணீர் குடிக்க குனிய அவனும் விழுந்தான். யுதிஷ்டனுக்கு 3 தம்பிகளில் கவலை, தாகம். அப்பா பீமசேனா, நீ போய் சகோதரர்கள் என்ன ஆனார்கள் என்று பார், தண்ணீர் கொண்டு வா, எல்லாமே நமக்கு விரோதமாக இருக்கிறது, ஜாக்கிரதை என்று அனுப்ப பீமன் விரைந்தான். பீமனுக்கு வேறக்குறை அதே தான் நிகழ்ந்தது. கீழே விழுந்து கிடந்த சகோதரர்களை திடுக்கிடுதல், அஸ்ரீரி, தாகத்தின் வேகம், தண்ணீர் குடித்தலில் மயக்கம்.
தனியான யுதிஷ்டரின் கவலை பல மடங்கு அதிகரித்தது. என்ன காரணம்? நால்வரையும் காணோம். ஏதேனும் சாபமா? ஜலத்தை காணாமல் 4 பேரும் பிரிந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களா என்று தானே போய் பார்க்க தீர்மானித்து அவ்வழியே சென்றான். சந்தடியற்ற பிரதேசம், அழகான புள்ளிமான்கள் துள்ளுகின்றன. பறவைகளின் இனிய குரல், வசீகரமான பொய்கை அதன் கரையில். ஐயோ, என்ன இது? தம்பிமார்கள் 4 வெட்டி சாய்ந்த மரங்களைப் போல கிடக்கிறார்கள். இறந்து விட்டார்களா? பீமா, உன் சப்தம் என்னாயிற்று? நம் வனவாசம் முடியும் சமயத்தில் இந்த சோதனையா? எந்த பகைவனால் இப்படி 4 கொல்ல முடியும்? கிட்ட போய் பார்த்தான். உடல்களில் காயம் எதுவும் இல்லை. உறங்குகிறார்கள் போல் முகத்தில் எவ்வித மாறுபாடுகளும் இன்றி கிடக்கிறார்கள். அருகே விரோதிகள் காலடி எதுவும் காணவில்லை. இது துரியோதனுடைய சதியாக இருக்கும். பார்க்கலாம். ஜலத்தை பார்த்தான். அதன் துல்லிய நீல நடனம் அந்த தாகத் தெருமனை வா வா தம்பிகளை, அப்புறம் கவனிக்கலாம், உன் தாகத்தை முதலில் கவனி என்று வரவேற்றது. செலுத்தப்பட்டவன் போல் பொய்கையில் இறங்கினான். உடனே அஸ்ரீரி, உன் தம்பிகள் என் பேச்சை கேட்கலாமல் தண்ணீர் அருந்தினார்கள். நீயும் அப்படி செய்யாதே தருமா. என் வினாக்களுக்கு விடை கொடுத்து பிறகு குடி. இது என் குளம் என்றது. யுதிஷ்டன் தன் தாகத்தை பொருட்படுத்தாமல் சரி கேள் என்றான். அஸ்ரீரி கனைத்து கொண்டது. கேட்டது. எது தினமும் சூரியனை உதிக்கச் செய்கிறது? பிரம்மம். மனிதனுக்கு எப்போதும் துணை எது? தைரியம். எதை படித்து மனிதன் புத்திசாலியாகிறான்? எதையும் படித்தல்ல, சான்றோர்களை பின்பற்றியே. பூமியை காட்டிலும் கனமானது எது? மக்களை தாங்கும் தாய். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது? தந்தை. அறிவை காட்டிலும் வேகமானது? மனம். புல்லினும் அற்பமானது? கவலை. வெளிதேசம் போகிறவனுக்கு யார் தோழன்? வித்தை. வீட்டில் இருப்பவனுக்கு மனைவி. சாக போகிறவனுக்கு யார் நண்பன்? தானம். எது சுகம்? நல்லொழுக்கம். எதை பிரிய வேண்டும்? கர்வத்தை. எதை இழப்பதில் துயரமில்லை? கோபத்தை. எதை இழப்பதில் மனிதன் செல்வனாகிறான்? ஆசையை. பிராமணன் யார்? குலமும் படிப்பும் பிராமணியத்திற்கு காரணமில்லை, ஒழுக்கமே காரணம். ஒழுக்கத்தில் குறைபட்டவன் பிராமணனாக மாட்டான். எவ்வளவு படித்தவனானாலும் 4 வேதங்களை ஓதியிருந்தாலும் கெட்ட நடத்தை உள்ளவன் இழிகுலத்தவன் ஆவான். உலகத்தில் இது பெரிய ஆச்சரியம். நாள்தோறும் மக்களும் இறப்பதை பார்த்து கொண்டே இருந்தும் மிஞ்சியுள்ள மனிதர்கள் தாம் சாஸ்வதமாக இருப்போம் என்று விரும்புகிறார்களே, அதுதான். அஸ்ரீரி சற்று தயங்கியது. தருமனே, நீ எல்லாம் அறிவாய் என்பது தெரிகிறது. உனக்கு எதிர்காலமும் தெரியுமோ? தெரியும் என்றான் தருமன். உன் பதில்கள் என்னை திருப்திப்படுத்திவிட்டன. சகோதரர்கள் ஒருவன் பிழைக்கக்கூடும். நீ எவனை விரும்புகிறாயோ அவன் பிழைப்பான் என்றது அஸ்ரீரி. தர்மன் யோசித்தான். அஸ்ரீரியே, யக்ஷனே, யாரும் பிழைக்க வேண்டாம் என்றான். என்னது என்று திடுக்கிட்டது அந்த குரல். யக்ஷனே, நான் எல்லாம் அறிவேன். எதிர்கால விஞ்ஞானமும் ரசாயனமும் எனக்கு அத்துப்படி. என் சகோதரர்கள் இறக்கவில்லை, மயக்கத்தில் இருக்கிறார்கள். நான் சுனையில் இறங்கிய போதே தெரிந்து கொண்டேன். சுனை அருகில் மிக லேசான கார்பன் மானாக்சைடு இருக்கிறது. மேலும் சுரை தண்ணீரில் லேசாக தயோமென்டோன் கலந்திருக்கிறது. இவை மிக குறைந்த அளவில் கலந்திருப்பதால் உயிருக்கு ஆபத்தில்லை. கரைக்கு வந்து நல்ல காற்றை சுவாசித்தால் போதுமானது. தேவை என்றால் டெக்ஸ்ட்ரோஸ் அதிகப்படியாக உள்ள சில பழங்களை கொடுத்தால் குணமாகி விடுவார்கள். மரத்தில் ஒளிந்து கொண்டு வெவ்வேறு திசைகளில் குரல் கொடுக்க பழகிய அஸ்ரீரியே, உன் கேள்விகள் சுவாரஸ்யமாக இருந்தன. நன்றி என்று தன் சகோதரர்களை கவனிக்கச் சென்றான். முற்றும். இந்த கதை இஸ் ஆக்சுவலி குவைட் ஃபன்னி. ஐ மீன், ஐ நோ நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் சொன்னார். லாஸ்ட்டில் கார்பன் மானாக்சைடெலாம் தர்மன் சொல்கிறது வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எண்டிங் நான் பார்த்ததே இல்லை ஃப்ரம் அ மகாபாரத லெவலில். எனிவே, தட் வாஸ் ஃபன். சின்ன கதை தான், பட் வாஸ் நீட். மீண்டும் சந்திக்க வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நாளைக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ வில் டு அ சுஜாதா ஸ்டோரி. ஐ லெஃப்ட் வித் லைக் 2 சுஜாதா ஸ்டோரிஸ். அது இன்னொரு நாளுக்கு பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். மீண்டும் சந்திக்க வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.